ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமர் லக்ஷ்மணர் எல்லாரும் விமானத்தில் வராங்க. பரதன் வரவேற்கிறார். அப்போ அவரும் விமானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுறார். அப்போ வானரால் எல்லாரும் அந்த விமானத்தில் இருக்கா. அப்போ பரதனின் நலனை பற்றி வானரர்கள் மனமகிழ்ந்து விசாரிக்கிறாங்க. அப்போ சுக்ரீவனை பார்த்து, நீ எங்களுடைய 5வது சகோதரன் ஆகிட்ட. நல்ல எண்ணம் தான் ஒரு நண்பனுக்கு அறிகுறி, தீய எண்ணம் தான் ஒரு விரோதிக்கான அறிகுறி. நீ நல்ல எண்ணம் படைச்சவன்னு சொல்லிட்டு பரதன் விபீஷ்ணன் கிட்ட ராமருக்கு உறுதுணையாக நின்று செய்யதற்கரிய சாதனையை நீ செஞ்சு முடிச்சிருக்கேன்னு சொல்கிறார். சத்ருக்னனும் ராமர் லக்ஷ்மணன் இவாளுக்கு தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். சீதையும் வணங்குறார். அடுத்து நிறம் வெளுத்து உடல் மெலிஞ்சு போயிருந்த கௌசல்யின் கால்களை பிடிச்சிட்டு தன்னுடைய அன்பையும் மரியாதையும் ராமர் தெரிவிக்கிறார். அதை அடுத்து சுமித்ரைக்கும் கைகேயிக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வசிஷ்டரையும் வணங்குறார். அந்த நேரத்தில் அயோத்தி மக்கள் ராமரை பார்த்து, நீங்கள் இங்கே வந்தது எங்களுடைய அதிர்ஷ்டம்தான்னு சொல்லி வாழ்த்துறாங்க. வெள்ளமென திரண்டிருந்த மக்கள் எல்லாருமே ஒருத்தர் விடாமல் கையில் மேலே தூக்கிண்டு 2 கரம் கூப்பிண்டு அந்த ஆட்சி ஆயிரக்கணக்கான தாமரை மலர்கள் ஒரே நேரத்தில் இங்கே வந்து குவிஞ்சிட்டுதோன்னு எண்ணம் அளிக்கிற அளவு ஒரு தோற்றம் ஏற்படுறது. இந்த காட்சி எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்க. பரதன் ராமரின் பாதரட்சைகளை அவருடைய கால அருகில் வச்சுட்டு அவரை வணங்கி பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் என்கிட்ட ஒப்படைச்சிருந்த ராஜ்யத்தை நான் மீண்டும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். மன்னரான நீங்கள் அயோத்திக்கு திரும்பி வந்ததுனால என்னுடைய பிறவி பயனை நான் இன்னைக்கு பெற்றிருக்கேன். கிடங்குகள், அரண்மனை, படை, பொக்கிஷம் எல்லாம் சரியாக இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். தானிய கையிருப்பு, பொக்கிஷ நிலையும் உங்களுடைய அருளின் காரணமாக 10 மடங்காக உசந்திருக்கு அப்படின்னு சொல்லி பரதன் பேசினதை கேட்டு வானவர்கள் கண்ணீர் சொரிஞ்சாங்க. விபீஷ்ணனும் கலங்கி நின்னார். மனசை நெகிழ செய்கிற வகையில் பேசின பரதனை மடியில் அமர்த்திண்டே ராமர் மற்றவாளோடு சேர்ந்து புஷ்ப விமானத்தில் பரதனின் ஆசிரமத்தை போய் அடைஞ்சார். விமானம் அங்கே இறங்கிட்டு ராமரும் மற்றவாளும் விமானத்துலேருந்து இறங்குறாங்க. குபேரனின் புஷ்பக விமானம் அவன்கிட்டயே மீண்டும் சென்றடையணும்னு ராமர் விரும்பினார். அப்படியே அவர் உத்தரவு பிறப்பிக்க ராவணனால் குபேரன்கிட்டேருந்து அபகரிக்கப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த விமானம் குபேரன்கிட்டயே போய் சேர்ந்தது. இதுக்கிடையில் பரதன் ராமரை பார்த்து மீண்டும் சில வார்த்தைகள் சொல்கிறார். என்னால் இந்த ராஜ்யபாரம்ன்ற பெரும் சுமையை தாங்க முடியல. ஒரு பெரிய எருது தாங்க வேண்டிய சுமையை ஒரு கண்ணுக்குட்டியினால் எப்படி தாங்க முடியும்? பாஞ்சு வர்ற நீரின் வேகத்தை தாங்க முடியாமல் ஒரு அணைக்கட்டு தண்ணீரை கசிய விடுறது போல் இந்த நிர்வாகம் என்கிட்ட தொடர்ந்து இருந்தால் அதில் குறைகள் மலியத்தான் செய்யும். குதிரையின் பாய்ச்சலை காண்ற கழுதை தானும் அப்படியே பாய்ந்து செல்ல முயல்ந்துன்றதுனாக்கா அது தோல்விதான் அடையும். அன்னத்தின் நடையை பார்க்குற காக்க தானும் அப்படி நடக்க முயற்சிச்சா அது நகைப்புக்குரியதாக தான் இருக்கும். இன்றைக்கி என் நிலைமையும் இதுதான். அதனால் அயோத்தியின் அரசுரிமையை நீங்கள் தான் ஏற்றுக்கணும். பூமி நிலச்சிருக்கிற வரை உங்கள் ஆட்சி நிலச்சிருக்கட்டும். சூரியனை போல் ஒளி வீசிண்டு நீங்கள் அயோத்தி சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிகிற சிறப்பை இந்த உலகம் பார்க்கட்டும்னு பரதன் வேண்டுகோள் விடுக்கிறார் ராமர்கிட்ட. ராமரும் அதுக்கு செய்கிறார். ராமரின் சடமுடி அவிழ்க்கப்பட்டு அவர் நீராடினார். அவருக்கு பலவிதமான அலங்காரங்கள் செய்யப்படுறது. அவருக்கும் லக்ஷ்மணனுக்கும் பரதனுக்கும் சத்ருகுணனுக்கும் கூட இருந்து மாலைகளை சூட்டி சந்தனம் அடித்து நல்ல ஆடைகள் உடுத்திண்டாங்க எல்லாரும். தசரதரின் மனைவிமார்கள் சீதைக்கு அலங்காரம் செஞ்சாங்க. கௌசல்யா தானே முன்ன நின்று வானர பெண்மணிகளை அலங்கரித்து கௌரவிச்சாங்க. அரசனின் தேர் சுமந்திரரால் ஓட்டி வரப்பட்டது. ராமர் அந்த தேரின் மேலே அமர்ந்துட்டு சீதை, சுக்ரீவன், ஹனுமான், சுக்ரீவனுடைய மனைவிமார்கள் எல்லாரும் பின்தொடர அயோத்தி நகருக்கு வந்தாங்க. அமர்ந்திருந்த தேரில் பரதன் தேரோட்டியாக பொறுப்பேற்றுண்டார். சத்ருகுணன் வெண்கொடை ஏந்தி நின்னார். லக்ஷ்மணன் வெண்ணீரை விசிறியால் வீசினார். மற்றொரு பக்கத்தில் நின்ன விபீஷ்ணனும் அப்படி வெண்மநேர விசிறியால் வீசினார் ராமருக்கு. வானத்தில் ரிஷிகள்லாம் வேதம் ஓதினாங்க. தேவ கீதம் முழங்கித்து, முரசுகள் கொட்டப்பட்டது, வாத்தியங்கள் ஒழிச்சுது. போகிற வழியெல்லாம் மக்கள் ராமரை கண்டு கழிச்சுட்டே இருந்தாங்க. சுக்ரீவனும் மனுஷ உருவ கொண்ட பல வானரர்களும் யானைகள் மேலே அமர்ந்துட்டு வந்தாங்க. அமைச்சர்கள், அந்தணர்கள், போர் வீரர்கள் மக்கள் பொடி சூழ நின்றுண்டு ராமர் நட்சத்திரங்களிடையே ஜொலிக்கிற சந்திரனை போல அப்போ திகழ்ந்தார். பின்னர் ராமர் வானரர்களுடைய வீரம் பற்றியும் சுக்ரீவனோட தனக்கு ஏற்பட்ட உறவு பற்றியும் விபீஷ்ணனை பற்றியும் எல்லா விவரங்களையும் அமைச்சர்களுக்கு எடுத்து சொன்னார். ராமனுடைய உத்தரவின் பேரில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த அரண்மனை ஒன்று சுக்ரீவனுக்காக ஒதுக்கப்பட்டது. பரதன் கேட்டுக்கொண்டதன் பேரில் சுக்ரீவன் நாளை விடியறதுக்குள்ளே பொற்குடங்கள் 4 பக்கத்தில் இருந்த சமுத்திரங்கள்லேயும் நீர் கொண்டு வரப்படட்டும் கட்டளையிடுறார். அதை ஏற்றுண்ட ஜாம்பவான், ஹனுமான், கவையன், ரிஷபன் 4 பக்கத்துலேருந்தும் சமுத்திர நீரை கொண்டு வந்து சேர்த்தாங்க. வேறு 500 வானரர்கள் பல நதிகளுக்கும் போய் அவற்றிலிருந்தும் நீரை கொண்டு வந்தாங்க. சத்ருகுணன் அந்த நீர்க்குடங்களெல்லாம் வசிஷ்டர்கிட்ட ஒப்படைச்சார். இன்றைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.